அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரிதன்யாவோட இறப்பில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9 இளைஞர்கள்கிட்ட காவல்துறை விசாரணை செஞ்சுருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிதன்யாவுக்கு காதல் கதை கட்டி இந்த நபர் தான் ரிதன்யாவோட தற்கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பலிகடாக்கி கவினுடைய குடும்பத்தாரை ஜாமீனில் வெளிக்கொண்டு வரதுக்கு தற்போது போலீஸாரே ஒரு கேவலமான காரியத்தை செய்வதாக ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் இந்த விஷயத்தை தற்போது வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரிதன்யா 12ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து அவங்க யார் கூடலாம் பேசியிருக்காங்க, யார் கூடலாம் சேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போலீஸார் எடுத்திருக்காங்களாம். இதில் யாராவது ஒருத்தனை பலிகடா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 9 பேரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இந்த 9 பேரில் வசதியான ஆள் யார், வசதி இல்லாதவன் யார், வழக்கு போட்டால் இவன் அதை தாங்குவானா இல்லைனா அதை எதிர்த்து போராடுவானா, ஒருவேளை போலீஸுக்கு எதிராக இவன் திரும்புவானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9 பேரை பற்றின பேக்ரவுண்டை தற்போது போலீஸார் தீவிரமாக எடுத்துகிட்டு இருக்காங்களாம். இந்த 9 பேரில் ஒருத்தனை பலிகடா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 பேரை பற்றின ஆராய்ச்சிகளில் தற்போது போலீஸார் தீவிரமாக ஈடுபட்டு வரதாக அந்த பத்திரிகையாளர் தற்போது ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிடுறாரு. இந்த 9 பேரில் ஒருத்தருடைய பேரண்ட்ஸ் தான் இந்த விஷயத்தை இந்த பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அதாவது ஏற்கனவே அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவன் போலீஸார்கிட்ட போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கான். மறுபடியும் அவனை விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க. அப்போ தான் இந்த விஷயத்தை அந்த பையன் தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ரிதன்யா விவகாரம் தொடர்பாக என்கிட்ட விசாரணை கூப்பிட்டாங்கம்மா. நான் அந்த பொண்ணுக்கிட்டே ஒரே ஒரு தடவை தான் பேசியிருக்கேன். அந்த பொண்ணு எனக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கூட அனுப்பிச்சுது. ஆனால் நான் அந்த கல்யாணத்துக்கு கூட நான் போகலை. அப்படி இருந்து கூட என்னை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் திரும்பவும் என்னை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட இரண்டாவதாக தன்னை விசாரணைக்கு கூப்பிடும்போது தான் சொல்லியிருக்காங்களாம். இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஐயோ, இதை இந்த விவகாரத்தில் நம்முடைய பையனை பலிகடா ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து போனவங்க உடனடியாக வக்கீலை போய் பார்த்து அதுக்கப்புறம் முக்கியமான நபர்கள் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா போலீஸாருக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்துக்கும் எங்கள் பையனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. எதுக்காக எங்கள் பையனை நீங்கள் திரும்ப திரும்ப விசாரணை செய்கிறீங்க? அந்த பொண்ணு எங்கள் பையனுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சாலும் கூட நாங்கள் கல்யாணத்துக்கு கூட போகலை. அப்படி இருக்கும்போது அதை தான் என் பையன் தெளிவாகவே சொன்ன பிறகும் திரும்ப திரும்ப ஏன் விசாரணைக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞரோட போய் போலீஸார்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸார் அந்த பையனை அதுலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் பையன் வரணும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்தை தான் ஐயோ இப்போ யாரையோ ஒருத்தனை பலிகடாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய பெற்றோர்கள் தான் இந்த பிரபலமான ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து தயவு செஞ்சு பசங்களை காப்பாற்றுங்க, யாரையோ ஒருத்தனை பலிகடாக்க போகிறாங்க, ரிதன்யாவுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தனை பலிகடாக்க போகிறாங்க, கவின் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு வேலையை நடந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை உங்களால் காப்பாற்ற முடியாட்ட கூட இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்துடுங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த பையனை காப்பாற்ற முடியும். யாரோ ஒரு பையன், யாருன்னே தெரியாத ஒரு பையனை நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அந்த பத்திரிகையாளரை சந்தித்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த பத்திரிகையாளர் தற்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, ரிதன்யாவோட விவகாரத்தில் கவினோட குடும்பத்தாரை ஜாமீனில் வெளியெடுக்கிறதுக்கு ஒரு பையனை பலிகடாக்க போகிறாங்க, பேக்ரவுண்டு வீக்காக இருக்கக்கூடிய ஒரு பையனை தான் இப்போ ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்கிறாரு. மேலும் என்ன சொன்னான்னா, இந்த விவகாரத்தில் கவினுடைய குடும்பம் சம்மந்தப்படலை. வேறு ஏதாவது ஒரு சாதாரண ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா இந்நேரம் 3 கேஸ் அதில் ஃபைலாக இருக்கும். ஒன்று தற்கொலைக்கு தூண்டுதல், இன்னொன்று வரதட்சணை கொடுமை, மூணாவது பாலியல் வன்கொடுமை. இந்த 3 செக்ஷன்லேயும் கேஸ் பதியப்பட்டிருக்கும். ஆனால் கவினுடைய குடும்பம் ஒரு அரசியல் ரீதியான பேக்ரவுண்ட் இருக்கிறதாலையும் செல்வாக்கு மிக்க குடும்பமாக இருக்கிறதாலையும் வெறுமனே தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் மட்டும்தான் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வரதட்சணை கொடுமையும் சரி, பாலியல் வன்கொடுமையும் சரி, இந்த செக்ஷனை அவங்க சேர்க்கவே இல்லை. இந்த அடிப்படையில் மட்டும்தான் தற்போது விசாரணை செஞ்சுட்டு வருது. மேலும் ஒரு பொண்ணு கல்யாணமாகி 7 ஆண்டுக்குள்ளே இறந்துட்டாங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் உண்டு. ஸோ அந்த செக்ஷனின் அடிப்படையில் தான் இப்போ கேஸ் ஃபைல் பண்ணி இந்த ரிதன்யா சம்பந்தமான விசாரணை நடந்துக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாட்களாகவே கவினுக்கு ஆதரவாக கவின் மீது எந்த விதமான தப்பும் இல்லை, ரிதன்யா மீது தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிதன்யாவுக்கு எதிராகவும் கவினுக்கு ஆதரவாகவும் ஒரு சில யூடியூபர்கள் வீடியோவே வெளியிடுறாங்க. அதில் ஒரு 12 வயசு பையனை ரிதன்யா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அவனை கூட்டிகிட்டு போனதாகவும் அவங்க வீட்டில் தங்கியிருந்த 15 நாளுமே அந்த பையன் ரிதன்யாவோட தான் இருந்ததாகவும் படுக்கையில் கூட தூங்கும்போது அந்த பையனோட தான் ரிதன்யா படுத்ததாகவும் இதன் காரணமாக ரிதன்யாவுக்கும் கவினுக்கும் தாம்பத்திய உறவே நடக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த பிரபலமான ஒரு யூடியூபர் தன்னுடைய சேனல் மூலமாக இந்த செய்தியை வெளிக்கொண்டு வந்தார். இது குறித்தும் அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாருன்னா, இது அபாண்டமான பொய்.
இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அந்த பையன் வந்து ரிதன்யாவை வந்து கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு உடனே அந்த பையன் வந்துட்டான். அவன் ஒரு நாள் கூட அங்கே தங்கவே இல்லை. ஆனால் அந்த பையன் போனதையே வந்து சாக்கா வச்சு அதை வச்சே ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அந்த பையன் வந்து தங்கினான். 15 நாளாக ரிதன்யா கூட தான் இருந்தான், அவன் கூட தான் தூங்குவா. அதனால தான் கவினுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் 15 நாளுக்கு அப்புறமா வந்து ரிதன்யா அவனுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அந்த பையனோட ரொம்ப க்ளோஸாக ரிதன்யா இருந்தா, தூங்கும்போது கூட அந்த பையனை பக்கத்தில் போட்டு தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டி விடுறாங்க. ரிதன்யாவுக்கு எதிராக இப்படியெல்லாம் வந்து சதி செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வீடியோவை வந்து கவினுடைய வீட்டிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவும் அந்த யூடியூபர் வந்து வெளியிடுறாரு. இந்த வீடியோ எந்த விதமான பெரிய மீடியாக்களையும் வெளியாகலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதாவது கவினுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அந்த யூடியூபர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை வந்து கொடுத்து இந்த வீடியோவை வெளியிட சொல்கிறாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கவினுக்கு ஆதரவாக யாராவது வரதட்சணை கொடுமை செய்யக்கூடிய ஆள் இப்படிலாம் செய்வாங்களா, தன்னுடைய மனைவிக்கு யாராவது வாட்டர் கேனில் தண்ணிலாம் பிடிச்சி கொண்டு வந்து கொடுப்பாங்களா, தன்னுடைய மனைவிக்காக கேட் கதவெல்லாம் திறந்து விடுவாங்களா, வரதட்சணை கொடுமைக்கூடிய நபர் வந்து தன்னுடைய மனைவியே கார் ஓட்டுன்னு சொல்லுவாங்களா, தன்னுடைய மனைவிக்காக இப்படியெல்லாம் வந்து யாராவது வந்து செய்வாங்களா, அப்படி இப்படின்னு கவினுக்கு ஆதரவாகவே வந்து கவின் மீது எந்த விதமான தவறும் இல்லை. இவங்க 2 பேருமே ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருக்காங்க. ரொம்ப விரும்பி தான் அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட வாழ்ந்திருக்கு. இப்படின்னு மாதிரி கவினுக்கு ஆதரவாகவே வந்து அந்த யூடியூபர்கள் வந்து வீடியோவை வந்து வெளியிடுறாங்க. ஆனால் இதை நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பொதுவாகவே வந்து இது எல்லாமே வந்து யார் சொல்லணும்? கவின்குமாருடைய தரப்பில் இருக்கவங்க தானே சொல்லணும். கவின்குமாருடைய அம்மா, அப்பா, அப்புறம் அவங்க அம்மா 3 பேர் வந்து ஜெயிலில் இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் யார் சொல்லணும்? அவங்களுடைய உறவினர்கள் யாராவது சொல்லணும். இல்லைனா அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வந்து இந்த விஷயமா வந்து பேசலாம். ஆனால் அவங்க தரப்பில் இருந்து யாரும் பேசவும் இல்லை, அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் இதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் யூடியூபர்கள் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. அந்த இடத்துல தான் நிறைய காசு வந்து விளையாடுது. யூடியூபர்கிட்ட காசை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கேம் விளையாடுறாங்க. கவினுடைய குடும்பத்தார் வந்து நல்லா வந்து கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிக்கையாளர் வந்து அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கவின் மேலே எந்த தப்பும் இல்லை, எங்கள் சைடு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னா ஒன்று மிகப்பெரிய புள்ளியாக இருக்கக்கூடிய கவினுடைய தாத்தா வந்து பேசலாம், அவர் வந்து பேசவே இல்லை. இல்லைனா கவினுடைய உறவினர்கள் பேசலாம், அவங்களும் யாரும் பேசலை. இல்லைனா கவின் தரப்பில் வாதாடக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் பேசலாம், ஆனால் அவங்களும் பேசலை. சம்மந்தப்பட்ட இவங்க 3 பேருமே எல்லா விஷயத்துலையுமே இவங்க தான் பேசுவாங்க. ஆனால் இவங்க இந்த விஷயத்தில் பேசவே இல்லை. அப்படி பேசாமல் இவங்க காசு கொடுத்து யூடியூபர்கள் மூலமாக கவினுக்கு ஆதரவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் வந்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. கவினுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில யூடியூபர்கள் வந்து இப்போ ரிதன்யாவுடைய அப்பாவான அண்ணாதுரைக்கு எதிராகவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு டைரக்ஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ரிதன்யாவுடைய அப்பா வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறாரு, அதனால் அவர் சகஜமாக வந்து பொய் சொல்லக்கூடிய ஆள் தான், நிறைய விஷயங்களுக்கு இந்த கல்யாணத்தப்போ வந்து நிறைய பொய் சொல்லியிருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து வேற ஒரு திசைக்கு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து அரசியலில் இருந்தார், அரசியல்வாதி, அதனால் அவர் நிறைய பொய் சொல்லியிருக்காரு, பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து அப்படியே வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. நான் கேட்குறேன், அதாவது பத்திரிகையாளர் சொல்கிறார், நான் கேட்குறேன், ஒரு பொண்ணு வந்து விபச்சாரியாக இருந்தாலும் கூட ஒருத்தர் அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சானா அவன் வந்து விபச்சாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து விட்டுட மாட்டாங்க. அந்த பொண்ணுடைய அனுமதி இல்லாமல் அந்த பொண்ணை தொட்டாலே அவன் வந்து ஒரு குற்றவாளி தான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரிதன்யா வந்து இறந்து போயிட்டாங்க, அவங்க தான் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். ஸோ அப்படி இருக்கும்போது ரிதன்யாவுக்கு கேஸ் சம்மந்தமாக தான் நீங்கள் வந்து பேசணுமே தவிர அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் அவருடைய அப்பா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பேசுறதால இந்த வழக்கில் இருந்து கவின் வந்து வெளியே வந்துட போகிறாரா, இல்லை இந்த ரிதன்யா தற்கொலைக்கும் அவருடைய அப்பா வந்து தொழில் பண்ணுறதும் அரசியலில் இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லாமல் மக்களை வந்து திசை திருப்புறதுக்காகவே ரிதன்யாவுடைய குடும்பத்தார் மீது வந்து ஒரு அவப்பெயரை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்து அந்த யூடியூபர்கள் வந்து வீடியோவை வந்து வெளியிட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து பொய்யான ஒரு தகவல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இப்போ வந்து ரிதன்யாவுக்கு எதிராக வந்து நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணி கவினுடைய குடும்பத்தார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து உண்டு பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவனமாகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சதி வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த பிரபலமான பத்திரிகையாளர். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.